வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோ முதல் வீடியோ தொடர்ச்சியானது தான். நாங்கள் வயலண்ட் ஒரு நியூ சவுத் வேல்ஸில் ஒரு வில்லேஜ் சிட்டியில் வந்து தங்கினாங்க நேற்றிரவு. இன்றைக்கி காலமாக ஏர்லி மார்னிங்கை எழும்பி நாங்கள் காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இந்த சபர்ப்லேருந்து நாங்கள் மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு ட்ரை பண்ணுறது தான் இந்த பிளான். இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும், இந்த சிட்டி ஓரளவு சனம் இல்லாத சிட்டி. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த டவர் தான் கடைசி டவர் எங்களுக்கு சிக்னலுக்கு. ஸோ இதுக்கங்கால இந்த டவரில் இந்த சிக்னல் முடிஞ்சால் போல் எங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. மொங்கோ நேஷனல் பார்க் இந்த இடத்துலேருந்து 156 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த 156 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 ஹவர்ஸுக்கு மேலே எடுத்தது. நாங்கள் இப்போ 7க்கு வெளிக்கிட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் 11:30க்கு தான் நாங்கள் போய் சேர்ந்து ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ போகிற கொஞ்சம் தூரத்துக்கு ரோட் நல்லா இருக்கும். அங்கால ரோட் நல்லா இருக்காது. நான் போக போக என்ன செய்து நாங்கள்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன ப்ரிகாஷன் அந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு முதல் செய்ய வேணுமென்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். இப்போ இந்த ரோட் அடுத்த சிட்டி, இதுலேருந்து இன்னொரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு இந்த ரோட்டை தான் பாவிக்கிறத. இப்போ நீங்கள் முதல் பார்த்த எனக்கு இந்த ரோட் வழியை கங்காரு அடிபட்டு கிடக்கும். முதல் போன கார்கள் அடிபட்டு இருக்கலாம். அப்படி கார்களுக்கு இந்த ஏரியாவில் கங்காருகளால் டேமேஜ் கூட வரும். இங்கே ஆஸ்திரேலியாவில் கங்காருன்ற பாப்புலேஷன் 80 மில்லியனுக்கு மேலேன்னு சொல்லி நான் ஒரு ரஃப் எஸ்டிமேட்டில் 4 மடங்கு மனித பாப்புலேஷனை விட கூடன்னு சொல்லினேன். பட் இந்த ஃபிகர் வெரிஃபை பண்ணினதாக எனக்கு தெரியலை. பட் நான் எங்கேயோ வாசிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்தது. இந்தியாவில் பக்கம் நீங்கள் பார்க்க ஆல்மோஸ்ட் புஷ்லேண்ட், அதாவது இந்த ஆஸ்திரேலியன் வெக்கையில் வளரக்கூடிய மரங்கள், அதாவது தண்ணி கணக்க தேவையில்லை இல்லாமல் வளரக்கூடிய மரங்கள் தான் இந்த ஏரியாவில் இருக்கும். நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ எடுத்தேன்னா அதை உங்களுக்கு காட்டுன்னு எப்படி இருக்கும்னு சொல்லி. இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாளில் நின்று ஒரு ட்ரோன் வீடியோ எடுத்தது. இந்த ட்ரோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி இந்த ஏரியா இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த ட்ரோனை மேலே விட்டு எடுத்துனாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த ட்ரோன் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் முதல் இதில். ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ஏரியாவிலேருந்து 60 கிலோமீட்டர் ட்ரைவ் மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு திரும்புகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அடுத்தது இனோவா அந்த ரோட்டில் தான் அடுத்த சிட்டி இருக்குது. ஸோ மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இவடத்தடியில் கேட்க நாங்கள் எமு கிணக்கு இந்த ஏரியாவில் நின்றது. ஸோ எமு பார்க்கறதுக்கு இருந்தது. இப்போ தூரத்தில் எமு இருக்குது, பட் இந்த வீடியோவில் அது தெரியாது. ஸோ எனிவேர் ரோட்டில் நாங்கள் ட்ரை பண்ண வேணும்னு சொல்லிட்டோன்னா அந்த டயர் ப்ரெஷரை குறைக்க வேணும். இப்போ ரோட் டயர் ப்ரெஷர் நாங்கள் 35 to 40 PSI அடிக்கிட்டு நாங்கள் இனி அதே PSIயில் ஓடினா கார் ஈஸியாக பஞ்சர் ஆகும். அதால் இந்த இன்ஸ்ட்ருமெண்டால் நாங்கள் காற்றை டயர்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்தோமோன்னு சொல்லி சொன்னால் ஒரு 22லேருந்து 25 PSIக்குள்ளே 4 டயரையும் செட் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்தேன் நான்னு சொல்லி சொன்னால், பின் டயர்ஸ் 24 PSIக்கும் முன் டயர் 22 PSIயும் போட்டுறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், இதே இடத்துக்கு நாங்கள் முதல் போவேக்க 40 PSI போட்டு ஓடைக்க கார் பஞ்சர் ஆனது. அதால் இந்த இடத்துக்கு நாங்கள் போக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ 24 PSI இதன்னா அடுத்து பிரிக் ஸ்டோன் டயர் தான் போட்டேன்னா என்னென்னு சொல்லிச்சேன்னா இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சேன்னா இன்னொரு கங்காரு அடிபட்டு ரோட்டில் கிடந்துருக்கு. இதை கிளியர் பண்ணுறதுக்கு ரோட் ரேஞ்சஸ் கிளியர் பண்ணுவினேன். அது இப்போ தெரியாது. நாங்கள் போனாண்டு கிளியர் பண்ண படையில.
இந்த ரோட் வந்து நாங்கள் யோசித்து கொண்டு போனது ஃபுல்லாக ரோட் செய்துட்டினே போல் இருக்குன்னு சொல்லி. இந்த ரோட் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் வந்து ஃபுல் மண்ணாக தான் இருந்தது. பட் நாங்கள் வந்து யோசித்து போனோம், ஓகே செய்துட்டினே நாங்கள் வடிவாக பண்ணி போகலாம்னு சொல்லி யோசித்து கொண்டு கேட்கியே திருப்பி வந்து மண் ரோட் வேறு வழி கட்டுது. மண் ரோட் வந்துச்சுதோன்னு சொல்லிச்சோன்னா ட்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் சிலவாக தான் ட்ரை பண்ண வேணும். மண் ரோட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சோன்னா இப்போ நீங்கள் பார்க்க இது வழி வந்து நல்ல கூரிய கல்கள் இருக்கும். அந்த கல்லுகள் வந்து இப்போ வந்து 40 PSI டயர் ப்ரெஷர் கேட்க வந்து டயரை வந்து கிழிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கூட. ஸோ அப்போ டயர் ப்ரெஷர் வந்து இதுக்குள்ளே போய்க்க முக்கியம். இப்போ மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் 3-4 விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ண வேணும். ஒன்று வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு போகணும். ஈவன் வந்து ஒரு 10 கிலோமீட்டரோ 10 லிட்டர் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் வந்து எடுத்துக்கொண்டு போகிற அளவாயும் இருக்க வேணும். ரெண்டாவது வந்து பஞ்சர் கிட்ஸ், அதாவது பஞ்சர் வந்துச்சு சொல்லி சொன்னால் அது வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கான கிட்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு போகணும். அதாவது பஞ்சர் ஓட்டுறதுக்கான சாமான் ப்ளஸ் வந்து பஞ்சர் ஓட்டினா போல் வந்து பம்ப் அடிக்க வேணும். இப்போ பம்ப் இல்லாட்டில் வந்து பஞ்சர் ஓட்டியும் பிரயோசனம் இல்லை. ஸோ பம்பும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த பம்ப் எடுத்துகிட்டு போனாலும் நல்லா பஞ்சரை ஒட்டிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றது வந்து சாப்பாடு சாமான இதுதான் அடுத்த எல்லை வந்து நாங்கள் சேர்ந்தது. இதுக்கு அங்கால வந்து நாங்கள் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணி கொண்டு போனால் மொங்கோ நேஷனல் பார்க் அல்லது மல்டூராக்கு இந்த ரோட் நேராக போகும். நாங்கள் ஒரு வெஹிக்கிளுமே வராதுன்னு நினச்சி கொண்டு கேட்க வந்து ஒரு வெஹிக்கிள் நாங்கள் போய் கொண்டு இருக்குது. ஸோ அதை பிடிப்போம்னு சொல்லி யோசிச்சுட்டு நாங்கள் வலிக்கிட்டோனாங்க. பட் அவையில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுனேன். ஸோ இந்த இடத்துலேருந்து மொங்கோ நேஷனல் பார்க் எங்களுக்கு 56 கிலோமீட்டர். பட் 56 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு ஒரு 1.5 hours to 2 hours எடுத்தது போய் சேர்றதுக்கு. ஸோ இந்த ரோட் ஃபுல்லாக வந்து மடியாக தானே இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போகிறதுக்கு முதல் நாள் வந்து மழையல் பெய்ததால் ரோடு ஃபுல்லாக வந்து மட்டாக தானே இருந்தது. ஸோ மட்டுக்குள்ளே விட்டால் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் புதிய சான்ஸ் இருக்குது கார். அதால் வந்து டைவர்ட் பண்ணித்தான் காரை வழியில் எடுத்து போகணும். இப்போ வந்து முதல் போனாக்கள் வந்து பாதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு போயிருப்பினேன். அந்த பாதையோட வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போகிறது தான் நல்லது. இப்போ இந்த மாதிரி மட்டுக்களை விட்டால் கார் வந்து புதஞ்சிடும். ஸோ புதஞ்சால் வந்து எடுக்கிறது கஷ்டம். இப்போ 2 வீல் டிரைவ்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் போவைக்க வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். 4 வீல் டிரைவ் அல்லது ஆல் வீல் டிரைவில் போவைக்க வந்து ஈஸியாக வந்து கார் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகும். ஸோ இப்படியான இடங்களுக்கு போவைக்க வந்து 4 வீல் டிரைவ் அல்லது ஆல் வீல் டிரைவ். பட் 4 வீல் டிரைவ் தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணினேன் இந்த ஏரியாக்களுக்கு போல். ஆல் வீல் டிரைவும் வந்து சில நேரம் இந்த ஏரியாக்களில் வந்து நினைச்சளவு எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லினேன். ஸோ இந்த ரோட் பார்க்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு மண்ணும் கல்லும் இருக்குன்னு சொல்லி. அப்போ இதே மாதிரி தான் நாங்கள் கண்டினியூஸாக இனி வந்து மொங்கோவுக்கு போகும் வர இந்த ரோட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோட். ப்ளஸ் இந்த ஏரியாவில் வந்து சன நடமாட்டமே இல்லாததால் வந்து குவைட் டேஞ்சரஸ். நாங்கள் போனது வந்து 4 பேர், என்னுடைய மகனும் உட்பட. ஸோ அவருக்கு வயசு வந்து 4.5 வயசு. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் போனாங்க. பட் இந்த இடம் வந்து பேர்த் போகிறதுக்குன்னு சொல்லி பேர்த்தாக இருக்கும் போகிறதுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்து முங்கோ நேஷனல் பார்க்குக்கு கிட்ட வந்துட்டோம். அதாவது 32 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ வந்து அங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உலக பராமரிக்கப்படக்கூடிய இடமாக வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிட்டுது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இனி டெவலப்மெண்ட்ஸோ இனி ஒன்றுமே செய்ய இயலாது. இது வந்து இதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் இருக்கும்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த முச்சந்தி வந்து இது ஒரு முச்சந்தி. இந்த முச்சந்தியிலையும் நான் ட்ரோன் வீடியோ எடுத்தேன்னா நீங்கள் ட்ரோன் வீடியோவில் பார்க்கலாம். இந்த முச்சந்தியிலேருந்து 32 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் ட்ரைவ் பண்ணி போவோம். இது வந்து உண்மையாக ஒரு லேக் இந்த பெட்டுக்கு கிட்டத்தான் இருக்கிறோம். ஸோ இந்த லேக் இந்த பெட், அதாவது லேக்
ரம்பூன்னு சொல்லி ஒரு லேக் பெட்டில் தான் இருக்கேன். இங்கே உள்ள பேர்கள் வந்து அநேகமாக வந்து எங்களுக்கு தமிழ் பேர்களோட ஜாயின் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த பேர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச கணக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா இதே மாதிரி உச்சரிப்புள்ள பேர்கள் வந்து தமிழ்லையும் இருக்கத்தக்க மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் இந்த மொங்கோ நேஷனல் பார்க்கின்ற ஹிஸ்டரியை பார்ப்போம். இந்த மொங்கோ நேஷனல் பார்க்கில் வந்து அதாவது ஹோமோசேப்பியன், அதாவது மனிதனுடைய அந்த ஹோமோசேப்பியன் எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எப்போன்னு சொல்லி சொன்னால் 1969ஆம் ஆண்டு வந்து முதல் முறையாக வந்து இங்கே வந்து மொங்கோ லேடி, அதாவது மொங்கோ பெண்ணுன்னு சொல்லி அது இந்த உடலுண்ட எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே ஆஸ்திரேலியன் மற்றது ஜெர்மனி ஆராய்ச்சியாளர்களால். மற்றது வந்து 1974ஆம் ஆண்டு வந்து மொங்கோ மேன், அதாவது ஒரு ஆண் மனிதனின் எலும்புக்கூடும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இவியல் வந்து ஹோமோசேப்பியன், அதாவது நாங்கள் எங்களுடைய உருமாற்றம் வந்து ஹோமோசேப்பியன். ஸோ அந்த மனிதனுடைய எச்சங்கள் தான் இந்த ஏரியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து. அடுத்தது இந்த ஏரியாவில் இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த மனித எச்சங்கள் எத்தனை ஆண்டு பழமையானது என்று பார்க்க வந்து மொங்கோ லேடி வந்து 42,000 வருஷம் பழமையானதும், மொங்கோ மேன் வந்து 40,000 ஆண்டு பழமையானதும் என்று வந்து அவைகள் கண்டுபிடிச்சிருக்கின்றன. ஸோ இது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கிற இடம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே மொங்கோ நேஷனல் பார்க்கில் செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ திருப்பி நாங்கள் அந்த ஹிஸ்டோரிகளுக்கு வந்தோம்னு சொல்லிட்டோம்னா இந்த மொங்கோ நேஷனல் பார்க் வந்து மொங்கோ நேஷனல் பார்க்கோ மொங்கோ ஏரின்றது வந்து சிட்னியில் இருந்து, அதாவது நியூ சவுத் வேல்ஸ் கேபிட்டல் சிட்னியில் இருந்து 760 கிலோமீட்டர் என்று சொல்லினேன். பட் நாங்கள் ட்ரைவ் பண்ணிக்க அதை விட கூட தூரம் இருந்தது. ஆனால் 760 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது இந்த ஏரியல் வந்து வறண்டு போன ஏரியல், அதாவது இந்த ஏரியலில் வந்து தண்ணி இல்லை. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் இந்த மொங்கோ நேஷனல் பார்க்குன்ற இந்த இடம் வந்து முதல் ஒரு ஏரியா தான் இருந்தது, அதாவது தண்ணி நிறைந்த ஒரு இடமாக தான் இருந்தது. இப்போ வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஏரியா, அதாவது இங்கே வந்து தண்ணி நிற்கத்தக்க சான்ஸ் இல்லாத ஏரியலாக இருக்குது. அடுத்தது ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை வந்து ஆராய்ச்சி செய்யக்க இந்த ஏரியில் உள்ள சில டிபாசிட்ஸுகள் வந்து 1,00,000 வருஷங்களுக்கு முதலே வந்து இந்த ஏரி வந்து ஃபுல்லாக வந்து நிரம்பி இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடித்திருக்கிறேன். 1,00,000 வருஷம் 1,20,000 வருஷங்களுக்கு முதல் வந்து இந்த ஏரியில் உள்ள மண்களை வந்து பரிசோதனை செய்து கண்டுபிடித்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த ஏரி வந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது இந்த ஏரி வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து கிளைமேட் சேஞ்ச். அந்த கிளைமேட் சேஞ்சால் வந்து ஏரியில் உள்ள தண்ணீர் வந்து வற்றி கொண்டு போய் 10,000 வருஷத்துக்கு முதல் இந்த இடம் வந்து ட்ரையாக மாறிட்டுது. இப்போ வந்து இது ட்ரை ஏரின்னு சொல்லித்தான் சொல்லப்படுது. மற்றது வந்து இந்த ஏரி வந்து எவ்வாறு ட்ரை அவுட் ஆனதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ காலநிலை மாற்றங்கள் ஏற்படைக்க வந்து இந்த ஏரியல் வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்கு வந்து கணக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் நின்று பார்க்குற இடத்துல இருந்து தான் மொங்கோ நேஷனல் பார்க் வந்து மிக அருகில் இருக்குது. இதுதான் மொங்கோ நேஷனல் பார்க்குன்ற விசிட்டர் சென்டர். இந்த விசிட்டர் சென்டரில் வந்து நாங்கள் பே பண்ண வேணும் காசு, அதாவது எவ்வளவு நேரம் டே பாஸ் வந்து எடுத்துகிட்டு தான் நாங்கள் இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கலாம். அடுத்தது இங்கே காசு பண்ணுறதுக்கு வந்து ஆக்கள் நிற்க மாட்டேன்னா நாங்களே வந்து காசை வந்து அதில் உள்ள ஒரு என்வெலப் கணக்கு இருக்கும், அதில் வந்து ஃபில் பண்ணி போட வேணும். இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுக்கின்னு எவ்வளவு காசு போட வேணும்னு சொல்ல, மோட்டர் சைக்கிளும் அல்லது காரில் போகிற ஆக்கள் $8 வந்து போட வேணும். எங்கள்கிட்ட நம்பர் பிளேட்டை வந்து இதில் எழுதிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு போவானோம். போட்டால் போல் நாங்கள் இந்த விசிட்டர் சென்டருக்குள்ளே வந்து உள்ளுக்கு போய்
அவைகள் வந்து அந்த முந்தி எடுத்த சாமான்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதாவது இதுக்குள்ளேருந்து எல்லா சாமானும் இல்லை. இப்போ அந்த மனித எலும்புக்கூடுன்ற எச்சங்கள் ஒன்றுமே இதுக்குள்ளே இல்லை. பட் வெவ்வேறு சில சாமான்கள் கட்டடியில் எடுத்த சாமான்களை வந்து வச்சிருக்கினேன். என்னென்ன மனித எச்சங்களை வந்து அவைகள் அந்த எடுத்த இடத்துலேயே கொண்டே திருப்பி புதைச்சி போட்டினேன். ஏனென்று சொல்லிச்சுன்னா இங்கே பழங்குடி மனிதர்கள் வந்து ஆஸ்திரேலியன் பழங்குடி மனிதர்கள் வந்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணினதால கொண்டே வச்சுட்டேன். இந்த மியூசியத்தில் வந்து அவைகள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக் வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முதல் போய் அந்த மனித சமூகம் எப்படி வந்து இந்த இடத்துல வாழ்ந்தது என்று சொல்லித்தான் போட்டிருக்கேன். பட் இந்த ஏரி வந்து ஃபார்ம் பண்ணினது வந்து 1,00,000 வருஷம் காலம் என்றாலும் 40,000 வருஷத்துக்கு முதல் தான் அந்த எலும்புக்கூடு எச்சம் எடுக்கப்பட்டதால் இந்த இடத்துல வந்து அந்த 40,000 வருஷத்துல இருந்து 10,000 வருஷம் வரையான ஹிஸ்ட்ரியை தான் போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சால் எப்படி வந்து இந்த லேக் வந்து ஃபில் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டைம் இருந்துச்சுதோன்னு சொல்லி சொன்னால் நான் இந்த லேக் எப்படி ரை அவுட் ஆனதுன்ற விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். மற்றது இந்த இடத்துக்கு போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் சிக்னல்ஸ் இல்லை. அதால் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ரோட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி போகிறதுக்கு முதல் இப்படியான போர்டுகளில் தான் நீங்கள் அவுட்பேக்கில் இருக்க பார்க்கலாம் எந்தெந்த ரோட்டுகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த க்ளோஸ் பண்ணிடுற ரோட்டுகளில் வந்து நீங்கள் போக இயலாது. ஒரு ரீசன் வந்து மழையால் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பி இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி போகிறதுக்கு வந்து டேஞ்சராக இருக்கும். அதால் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த கவுன்சில் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இப்படியான போட்டுகள் போட்டுருக்கும். அந்த போட்டுகள் வந்து பேசிக்காக க்ளோஸ் அந்த ரோட்டுகள் வந்து பேசிக்காக க்ளோஸ்ன்னு சொல்லிச்சுன்னா அந்த பக்கமாக ட்ரைவ் பண்ண இல்லாது நீங்கள் வந்து கவுன்சிலுக்கு வந்து அடித்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணத்தக்கதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஏரியாவில் எடுக்கப்பட்ட சில வகையான கல்லுகள், மண்ணுகள், அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணின இதுகள் தான் எடுத்தேன். இதுகள் வந்து இந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்டன்னு சொல்லி அந்தந்த விரிவான எழுத்துக்களில் வந்து பக்கத்தில் போட்டிருந்தவை. ஸோ அதுகளை வாசிக்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஏரியா வந்து 42,000 வருஷங்களுக்கு முதல் இவ்விடம் வந்து ஒரு லேக்காக இருந்தது. இந்த ஏரியாக்களை வந்து மனித குலங்கள் வாழ்ந்தது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதே மாதிரி வந்து அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அந்த எலும்புக்கூடு எடுத்த இடத்துக்கு கிட்ட போய் அந்த இடத்தை வந்து நான் காட்டுறதுக்கு விரும்புகிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் இணைந்திருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுதோன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. மற்றது வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜே. நன்றி.